இங்க வந்து பார்த்தா இப்படி மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குறீங்களே. அதானே, என்னாச்சு ரகுவரன்? இப்ப மட்டும் நாங்க 2 பேரும் வராம இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு காலையில கழுகுக்கெல்லாம் இறைய ஆயிருப்பேன், தூக்கிட்டு போய் புதைச்சிருப்பீங்க. அதான் நடந்திருக்கும். ஷோ, என்ன தம்பி சொல்றீங்க? ரகுவரன், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? இருங்க சொல்றேன். ரகுவரா, ஐயோ, 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 கையெல்லாம் எரியுது. அம்மா, பொம்மி, என்ன ஒண்ணு பண்ணிடாத பொம்மி. நான் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவன், என்ன தயவு செஞ்சு விட்டுரு. பொம்மி, தயவு செஞ்சு என்ன விட்டுரு பொம்மி, என்ன எதுவும் பண்ணிடாத பொம்மி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க அத்தனை பேரையும் நான் அவ்வளோ சீக்கிரமா சாக விட்டுருவேனா? நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் துடி துடிச்சு சாகணும். என்னடா பொம்மி இன்னும் நம்மள விட்டு வச்சிருக்காளேன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க பயந்து சாகணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொம்மி, கொஞ்சம் அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன கொல்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு. இது பாரு பொம்மி, என்ன ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க, என்னோட மாப்பிள்ள மனு உன்னை சும்மா விட மாட்டான் பொம்மி. இங்க பாரு, அவன் இப்ப சாதாரண மனு இல்ல, அகோர அதிபதி. நீ இப்படி எல்லாம் செய்யறது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வைய, அவ்வளவுதான் சொல்லிட்ட. நிறுத்த. நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது அந்த மனோல இருந்து சாவித்ரி வரைக்கும் ஒருத்தர் உயிரோட இருக்காங்களான்னு பாக்கலாம். ஐயோ பொம்மி, பொம்மி என்ன மன்னிச்சிரு பொம்மி. ஐயோ, நான் தெரியாம பேசிட்டேன் பொம்மி. என் வாய் உளறிடுச்சு பொம்மி. என்ன ஒண்ணும் பண்ணிடாத பொம்மி.